இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. 3 சென்ட்ல 1914 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. எக்ஸ்டீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமாக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்ல டெக்ஸ்சர் ஒர்க்கு, டஃப் அண்ட் கிளாஸ், ஸ்பாட்லைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 4 பேட்டர்னாக பண்ணி ஹரிசாண்டல் பேட்டர்னில் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நல்லா ஒரு கார்டன் ஸ்பேஸோட காம்பவுண்ட் இருந்தே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டஃப் அண்ட் கிளாஸ் மேலேயும் அதே மாதிரி இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய சக்தி வீட்டுக்கு கிடைக்கிற மாதிரி கேலக்ஸி பேட்டர்ன்லையும் ஸ்டார் பேட்டர்ன்லையும் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. முன்னாடி போனோம்னா நல்ல ஒரு பெரிய 2 மெட்டல் கேட் வச்சு லேசர் கட்டி ஹரிசாண்டல் பேட்டர்ல எம்எஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ள போனோம்னா நல்லதா 14க்கு 18 அப்படிங்கிற அளவில் நல்ல பெருசான கார் பார்க்கிங்க. ஆல்மோஸ்ட் 2 கார், செடான் கார் 2 நிறுத்துற மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க. 2க்கு 2 டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிரே கலர்ல நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ். சைடு வால் ஃபுல்லுமே கிளாஸி ஃபினிஷிங்ல டைல்ஸ் போட்டு கீழே இருந்து மேலே வரைக்குமே நம்மளுக்கு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் போட்டு அதுக்கு பார்டர் கொடுத்து அழகு பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து பாருங்க. மிக பெருசா இருக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறதுனா கூட நம்ம நடத்துற அளவுக்கு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜலமூலையில நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் வீட்டுக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வர மாதிரியும் வீட்டை சுற்றி வர மாதிரியும் கீழே டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி நம்மளுக்கு 1.5 அடி 2 அடி கேப் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் வெளியிலேயே இருக்கிற மாதிரி இந்தியன் ஸ்டைலில் உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி வர நம்மளுக்கு இடம் இருக்கு. இந்த வீட்டில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 18 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாங்க. வடக்கு வாசல் தலைவாசல் வச்சிருக்காங்க. மெயின் டோரு தேக்கிலேயே 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்து மேட் ஃபினிஷிங்ல புதுசாக வரக்கூடிய கார்விங் டிசைன்ஸ்ல ஃப்ளவர் பேட்டர்ன்ல பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள வடக்கு பார்த்த மாதிரி பெருசா 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நல்லா காற்றோட்டம் வசதியாக வர மாதிரி 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தென்பரத்தலையில் ஃபுல்லோ ஒரு ஸ்பேஸ் வந்து ஸ்டெப்ஸு கீழே யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி பிளான் பண்ணி அதுக்கும் டோர் போட்டிருக்காங்க. டிவி யூனிட் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினட்டோட பூஜா யூனிட்டும் நம்மளுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி நீட்டாக தெளிவாக இந்த ஹாலில் அமைச்சிருக்காங்க. எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் வாங்க இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஏரியாவை பார்த்துருவோம். அந்த 3 அடி ஸ்பேஸை வந்து கவர் பண்ணி யூபிஎஸ் வைக்கிறக்கும் நம்மளுடைய ஸ்டோரேஜ் திங்ஸ் ஏதாவது வைக்கிறக்கும் நம்மளுக்கு தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலினுடைய ஆம்பியன்ஸ் கெடாமல் இருக்கிற மாதிரி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் நல்லா பிராண்டரில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சுகர் கேன் ஹை கிரிப் டைல்ஸை போட்டிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக்கல் பேட்டர்னில் வச்சு அதில் ஹேங்கிங் லைட் போடுற மாதிரியும் சைடில் ஃபுல்லும் உங்களுக்கு கிரே கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங்காக இருக்கும். ஃபால் சீலிங் 2 ஜன்னல் கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் வெளிச்சம் நேச்சுரலாக வர்ற மாதிரி நல்லா பெருசாக ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்து மேலே ஏற மாதிரி படி வச்சு மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. லூவர் பேனலில் நம்மளுக்கு பேனலிங் பண்ணி கிச்சன் வந்து டைனிங்காக கொடுத்துருக்காங்க. கை வச்சாலும் நம்மளுக்கு அழுக்காகாத மாதிரி தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு 17க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேசியஸாகவே டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு நல்லா ஸ்டோரேஜுக்கு 3 பேட்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று லேஃப்ட்லையும்
இங்கே ஹெட்லையும் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லும் ஸ்டாண்டி டைப்பில் ஸ்லைடிங் டோர் வச்சு நம்மளுக்கு கிளாஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள நிறையா ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அலுமினியத்தில் கோல்டன் கலரில் நம்மளுக்கு மாடலர் கிச்சனும் கேபினெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடலர் கிச்சன் வந்து டன் யூனிட்டு கட்லரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வச்சு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கும் ஆர்வோக்கும் லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வெட் கிரைண்டர் தனியாக போடுறதுக்கும் சிம்னி தனியாக போடுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் தனியாக ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஏவி நல்ல ஒரு டிசைனர் ஃபேன் மாட்டி டைனிங் ஹாலை அதுலேயும் நல்ல யூபிவிசியில் விண்டோஸ் போட்டு நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி இந்த கிச்சன் வித் டைனிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல 16x20 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா யூனிட் டிவி யூனிட்டோட அமைஞ்ச ஒரு ஹாலில் இருந்து தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு 11x17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் நம்மளுக்கு மேவரத்து வாலில் ஃபுல்லுமே உங்களுக்கு லேஃப்டில் கேபினட் ஒர்க்கும் 4 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே 2x4 அப்படிங்கிற அளவில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் என்ன சிறப்புன்னா பவர் பாயிண்ட்டு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 டைப்பில் வச்சுருக்காங்க. வாங்க பிவிசியில் டோர் போட்ட அட்டாச்சு டாய்லெட் பார்க்கலாங்க. முதலே சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தின் சக்தி கிடைக்கிற மாதிரி கேலக்ஸி பேட்டர்னில் உங்களுக்கு இந்த டாய்லெட்டில் டைல்ஸ் 2 பக்கம் பேர்லாம் டார்க்காக போட்டு 2 பக்கம் பேர்லாம் லைட்டாக போட்டிருப்பாங்க. பிராண்டட் பேரி வேரில் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்துடும். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ப்டன்லேயே இருக்குது. பிராண்டில் ஃபுல்லி பேக்குடு டாய்லெட்டாக வந்துருங்க. என்னென்ன வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ளஸ் டோர் வந்து ஹெவியான ப்ளஸ் டோர் வுட்டனில் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் போட்டு ஆன்டி ஸ்கிட் பேட்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சைடில் பார்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 16x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. லாபியிலிருந்து பேரலாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 2 பெட்ரூமும் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் போயிருக்கும். இந்த லாபிலேயே சின்னதாக ஒரு ஸ்டடி போர்ஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோம்னா 11x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அலுமினியத்திலே பண்ணியிருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. நம்மளுக்கு பாருங்கள் 4 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கபோர்டு ஒர்க்கும் மேலே லேஃப்ட்லையும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி 2 ஜன்னல் வச்சு நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே அட்டாச்சு டாய்லெட்லையும் உங்களுக்கு வந்து பிவிசி டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து ஃபுல்லி பேக்கடாக வந்துடும். பாருங்கள் 3D எஃபெக்டில் நம்மளுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து நம்மளுக்கு மேலே சீலிங் வரைக்குமே டைல்ஸ் இருக்குது. சிங்கிள் யூனிட் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டும் டவல் பார் டவர் செட் கீசருக்கு அப்புறம் அது போக நம்மளுக்கு வாஷ் பேசின் சேவர் ட்ரையர் வாட்டர் கோட் பவர் பாயிண்ட்டும் லைட்டும் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி பேக்குடு டாய்லெட்டாக வந்துடும். நம்மளுக்கு ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க லாபியிலிருந்து வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவாங்க. இதுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் 2x4 அப்படிங்கிற மாதிரி டைல்ஸ் போட்டு மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து ஃபேன் மாட்டி 2 யூபிவிசியில் ஜன்னல் போட்டு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி 5 பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங் வால் ஃபுல்லுமே லெஃப்ட்லையும் கீழேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுலையும் கபோர்டு ஒர்க் பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய டாய்லெட்டுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா
3.5 8 அப்படிங்கிற அளவில் பெரிய டாய்லெட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டிஃப்ரெண்ட்டான டைல்ஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் மேலே சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு 10.5 அடிக்கும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனோட பவர் சாக்கெட் 2 பிளான் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாய்லெட்டுங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரை எல்என்டி பைபாஸ் எட்டிமடையில் அமைஞ்சிருக்கு. வாங்க ஓப்பன் டெரஸ் பார்ப்போம். ஓப்பன் டெரஸ் வந்து 2ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பால்கனிக்கும், இன்னொன்று வந்து ஓப்பன் டெரஸில். இங்கேயும் நீங்கள் டியூஷன் சென்டர் ஏதாவது வைக்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக கிடைக்கிறதுக்காக நம்மளுக்கு மேலே ஸ்டார் பிளான் பண்ணி ஸ்கை வியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அதை சுற்றி வர கேலக்ஸி பேட்டர்னில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 13x13 அப்படிங்கிற அளவில் கீழே நல்லா வுட்டன் பேஸ் டைல்ஸ் போட்டு கொடுத்து கீழே டஃப் அண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்டு இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல அருமையான மிக தெளிவாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் எட்டிமடையில் 3 சென்ட்டில் 1914 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி நல்லா பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு டைல்ஸில் இருந்து எல்லாமே பிராண்டடாக போட்டு செமி ஃபர்னிஷ்டாக லக்ஸூரியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து 2 வாட்டர் டேங்க் வந்து 5 அடி ஹைட் பண்ணி வச்சு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சோலார் பேனல் வைக்கிறக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கிடைக்கிறக்கு மாதிரி 2 வாட்டர் டேங்க் ஒயிட் கலரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஐமை ஹோமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமின் நன்றி. கனவு மெய்.